அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒரு விஷயத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு தான் இருந்துருக்குறோம். அப்படிதானே? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒரு விஷயத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு தான் இருந்துருக்குறோம். அப்போ இந்த மனிதனுடைய தேடுதல் அப்படிங்கிறது மிக நீளமானது, முடிவில்லாதது. ஆனால் இந்த மனிதனுடைய இந்த தேடுதல் சரியானதா இருக்குதா, இல்லை அவனுடைய தேடுதல் தவறானதா அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாகவும் கொஞ்சம் விளக்கமாகவும் இந்த இன்ஷா அல்லாஹ் இதில் பார்க்கலாம். சரியா? இப்போ மனிதன் பொதுவாகவே அன்பிற்கு இயங்கக்கூடியவனாக இருக்கிறான். அன்பு அப்படிங்கிறது மனிதனுக்கு அவசியமான ஒன்று. அதுக்காகத்தான் அவன் ஒவ்வொரு நாளும், ஏன் இன்னும் ஒவ்வொரு நிமிடமும் அன்பிற்கு இயங்கக்கூடியவனாகவும் அன்பை எதிர்பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கக்கூடியவன் தான் மனிதன். அப்போ மனிதனுக்கு டீஃபால்ட்டாகவே இந்த அன்பு அப்படிங்கிறது தேவையான ஒன்றா இருக்குது. அதே போல் இவனும் பிற மனிதர்கள் மீதோ அல்லது பிற விஷயங்கள் மீதோ அன்பு செலுத்தக்கூடியவனாக இருப்பதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த மனிதன் அன்பை தேடுறது தவறா சரியா அப்படின்னா, அன்பை தேடுறது சரிதான், ஆனால் நம்ம சரியான இடத்துல தேடுறோமாங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நம்ம அன்பை யார்கிட்டலாம் தேடுறோம்? நம்மளுடைய நண்பர்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பை எதிர்பார்ப்போம். நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு உண்மையாக இருக்கணும், நம்ம நண்பன் நம்ம மேலே உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண் நண்பர்கள்ட்டையும் பெண் தோழிகள்ட்டையும் என்ன பண்ணுவாங்க? அந்த அன்பை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த அன்பை எதிர்பார்க்கிற அன்பு நமக்கு முழுமையாக அவங்க இடத்துல கிடைக்குதா? 100% கிடைக்கக்கூடியது உண்மையாக இருக்குதான்னா கேள்விக்குறி தானே. ஒரு சிலர் வேணால் அப்படி நேர்மையாக முழுமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் மீதி 90% மேலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் அவங்கவுங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அன்பு 100% உண்மையானதாக தான் இருக்குதா? காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியதாக இருக்குதா இல்லையா? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுறாங்களா இல்லையா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுறாங்கன்னு புலம்புறாங்களா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குமா இல்லையா? அப்போ அங்கே எங்கே இல்லை? அங்கே என்ன இல்லை? உண்மையான அன்பு இல்லையே. ஒரு சிலர் வேணால் உண்மையான நட்பாக இருக்கலாம், அந்த நட்புக்காக உயிரே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலானோர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியதும் அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க தன்னை மாற்றிக்கிறதும் சர்வசாதாரணமாக இருக்குது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்தில் எதை நம்புறது யாரை நம்புறதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் குழப்பமாக இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று தானே. அப்போ அந்த அடிப்படையில் நட்பு அப்படிங்கக்கூடிய அந்த வகையில் தேடக்கூடிய அன்பும் உண்மையானதாகவும் நிரந்தரமானதாகவும் நிலையானதாகவும் நேர்மையானது இருக்குதாங்கிறது கேள்விக்குறி தான். அடுத்து உறவுகள்கிட்ட நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய நண்பன் தான் இந்த மாதிரி பண்ணிடுறான், சரி உறவுகள் உண்மையாக இருப்பாங்கன்னு பார்த்தா உறவுகள் சொல்லவே தேவையில்லை, அதுக்கும் ஒரு படி மேலே இருப்பாங்க. உண்மைதானே? எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் நிச்சயமா இருக்கும். என்ன பண்ணி தொலைகிறது? ஆனாலும் உறவுகளோட நம்ம இணைஞ்சு வாழ வேண்டியதாக இருக்குதே. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா? ரத்த பந்தங்களை ஆதரித்து வாழ சொல்லி. அந்த அடிப்படையில் நம்ம உறவை பேணி வாழ வேண்டியது நம்ம மேலே என்ன ஆயிடுச்சு? கடமையாயிருச்சு. அதுக்காக நம்ம பல்ல கடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் உறவுகளை பேணி வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் உண்மையாக மனசார உட்காந்து சிந்திச்சோம்னா, யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு சிலர் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் மீதி 99% உறவுகள் உண்மையான அன்போடு தான் இருக்காங்களா? இருக்கிறதுலே மிகப்பெரிய தலைவலியாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய உறவுக்காரங்க இருக்காங்களா இல்லையா? ஏதாவது ஒரு வகையில் நல்ல முறையில் ஒரு என்ன சொல்றது, உங்களுடைய பிள்ளைகள் என்ன சொல்றது படிப்பை நல்லபடியாக முடிச்சு ஒரு வியாபாரத்திலையோ ஒரு தொழிலையோ கொஞ்சம் மேலே வந்தாங்கன்னு சொன்னால் முதல்ல பொறாமப்படக்கூடியவங்க யாராக இருக்காங்க? உறவுக்காரங்களாக தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் முன்னேறுறீங்க, உங்களுடைய பொருளாதாரம் முன்னேறுது, உங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக மாறுது அப்படின்னா அதை கண்டு முதல்ல வைத்தறிச்சல் போகிறது யார் தான்? உறவுக்காரங்கள் தான். இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? வெளியில் வேணால் பேச்சுக்கு சொல்லிக்கலாம், ஆனால் அவங்க மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக தெரியும் இது இப்படித்தான் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தான் அளவில் என்ன சொல்லுவாங்க? நம்மகிட்ட யாருமே உண்மையாக இல்லைங்க, நேர்மையாக இல்லைங்க, அன்பாக இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மற்றவங்ககிட்ட அன்பாகவும் உண்மையாகவும் நேர்மையாக இருக்காங்கன்னா அதுவும் இருக்காது. அப்படிதான் அதிகமாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. கண் கொண்டு பார்த்துட்டு தான் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் கடந்து போயிட்டு இருக்கோம், வேற வழி இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் உறவுகள் மூலமாக நம்ம அன்பை தேடுறது என்னதான்? அது
போலியாக தான் இருக்குது, நேர்மையாக இல்லை. அடுத்து எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே காதல். வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஈடுபடுறது, ஈர்க்கப்படுவதும் இயற்கை. அது அல்லாஹ் அப்படி தான் மனுஷனை படைச்சிருக்கான், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். ஆனால் இந்த காதல்லையும் உண்மையான அன்பு இருக்குதாங்கிறது கேள்விக்குறி தானே. இல்லைங்க, காதல் எல்லாம் அவ்வளோ புனிதமானதுன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் சொல்றது உண்மைன்னா, அப்புறம் எதுக்குங்க இவ்வளோ பிரேக்கப்? சோசியல் மீடியாக்குள்ளே போனாவே என்ன சொல்கிறது, காதே கூசுற அளவுக்கு பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது காதல்ங்கிற பேரால். இது தமிழ் கடல் நெல்லை கண்ணன் ஐயா அவங்க சொல்லுவாங்க, காதலன் காதலிங்கிறது தமிழ்நாட்டில் தான், ஆனால் மலையாளத்தில் கேரளாவில் காதலன் காதலின்னு சொல்ல மாட்டாங்க, காமுகன் காமுகின்னு தான் சொல்லுவாங்கன்னு ஐயா தமிழ் கடல் நெல்லை கண்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு யாராக இருந்தாலும், ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், வாலிப பருவத்தில் காதல் அப்படின்னு சொல்லி இந்த காதல் மயக்கத்தில் பெற்றோரை தூக்கி எறிஞ்சிட்டு, உடன் பிறந்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு, எனக்கு நான் காதலுக்காகத்தான் வாழ்கிறேன், காதலுக்காக உயிரவே கொடுப்பேன் அப்படின்னு மடத்தனமாக முட்டாள்தனமாக சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாலிபர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய காதல் எந்த அளவுக்கு புனிதமானது, உண்மையானது? அந்த காதலுக்குள்ள காமமே இல்லையா? காமம் இல்லாத காதல் எந்த ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ ஏற்றுக்குவாங்களா? முதல்ல காதல்ங்கிற பெயரால் அடுத்த போய் முடியக்கூடிய இடமே காமம் தானே. அப்போ காமத்துக்கு இன்னொரு பேரை வச்சு காதல்ன்ட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. அப்போ அந்த காதல் வகையிலையும் உண்மையான அன்பு ஒரு சிலருக்கு வேணால் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே என்ன இல்லை? உண்மையான அன்பு இல்லை. அன்பு இல்லைங்கிறனால தான் காதல் தோல்வியில் தற்கொலைன்னு எதனால பல இடங்களில் வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சி போச்சு ஓரளவுக்கு. ஆனாலும் ஒரு சில இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது காதல் தோல்வியால் தற்கொலை அப்படின்ட்டு. இன்னும் கள்ளக்காதல் அபரிமிதமாக மிகச்சு போச்சு. கள்ளக்காதல், காதல் அது என்ன கள்ளக்காதல்? தப்பான ஒரு தகாத உறவு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாங்க? கள்ளக்காதல்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு காதலில் கள்ளக்காதலாமா. இதனால எவ்வளவு கொலைகள், எவ்வளவு தற்கொலைகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு கேவலங்கள். பெத்த குழந்தையவே கள்ளக்காதலுக்காக விஷ வச்சு கொன்ன மூதேவிங்க இருக்கத்தானே செய்கிறாங்க இந்த உலகத்தில். அவங்களுக்கும் நீதிமன்றங்கள் தண்டனையெல்லாம் கொடுத்துருக்குது தானே. அப்போ இதெல்லாம் எங்கே? இதெல்லாம் அன்புன்னு எப்படி சொல்கிறது? அப்போ அன்பு என்ன இல்லை? காதல்லையும் இல்லை, காதலர் இடத்துலையும் இல்லை. நான் சொல்கிறது எல்லாமே மெஜாரிட்டியாக இருக்கவங்களுக்கு தான். ஒரு சிலர் அது விதிவிலக்காக இருக்கலாம், உண்மையாக நேர்மையாக சந்தோஷம், ஆனால் அங்கே இல்லை. அடுத்து கணவன் மனைவி உறவுன்னு போயிட்டாலும் அதுலேயும் நேர்மையாக இருக்காங்களா? உண்மையான அன்பு கணவனோ மனைவியோ எல்லார்ட்டையும் எல்லாம் காட்டிக்கிறாங்களா அன்பை? இல்லையே. அதுலேயும் போலிகள் தான், அதுலேயும் பித்தலாட்டம் தான், அதுலேயும் மோசடி. அதில் மோசடி நடக்கிறனால தானே இப்போ தானே சொன்னேன் கள்ளக்காதல் மூலமாக நிறைய நடக்குதுன்னு. அதில் எதனால்? கல்யாணம் ஆனவங்க தானே. அப்போ கல்யாணமாகி வாழக்கூடிய கணவன் மனைவியோ வாழக்கூடியவங்ககிட்ட என்ன இல்லை? அந்த அன்பில் நேர்மை இல்லை, நேர்மையான அன்பு இல்லை, உண்மையான அன்பு இல்லை. அப்போ அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு போலியான ஒரு முகத்திரையை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை ஏமாத்துறதா நினச்சி தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதியை தொலைச்சிட்டு இருக்காங்க. அன்பை தேடுறேங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு. அடுத்து இன்பம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர்ல எல்லாருமே இன்பத்தை வேண்டாம்னு சொல்லக்கூடிய மனிதன் ஆணா பெண்ணோ யாரா இருக்க முடியுமா? இன்பம்னா என்னது? ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொன்று இன்பமாக இருக்கும். சிலருக்கு சமைக்கிறது இன்பமாக இருக்கும், சிலருக்கு சமைச்சது சாப்பிட்றது இன்பமாக இருக்கும், சிலருக்கு வேலை செய்கிறது இன்பமாக இருக்கும், சிலருக்கு வேலையே செய்யாமல் ரெஸ்ட்டில் இருக்கிறது இன்பமாக இருக்கும், சிலருக்கு ஊரை சுற்றுறது இன்பமாக இருக்கும், சிலர் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது இன்பமாக இருக்கும். இப்படி இன்பம் அவங்கவுங்களுடைய மனநிலைமைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். சிலருக்கு மதுவில் இன்பம் இருக்கும், சிலருக்கு மாதுவில் இன்பம் இருக்கும், சிலருக்கு சூதுல இன்பம் இருக்கும். அப்போ தவறான விஷயங்கள் மேலே இன்பம் இருக்கக்கூடிய மனிதர்கள், இன்பமாக நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, ஆண்லையும் சரி பெண்லையும் சரி. ஆனால் இன்பம் எதில் இருக்கு? இவங்க தேடக்கூடிய எதுலேயுமே இல்லை. ஏன்? அதில் இன்பம் இருக்கிறதா இருந்தால் எல்லாரும் இன்பமயமாக அந்த விஷயத்திலேயே வாழ்நாளெல்லாம் வாழணுமே. இவன் எதை தேடி இன்பம்னு போகிறானோ அது ஒரு காலத்தில் சலிச்சு போய் அதில் என்ன ஆயிடுறான்? இல்லை, அதில் இன்பம் இல்லைன்னு விரக்தியாகி வந்துடுறானே. இன்னும் சிலர் புகழை தேடி அலைவாங்க. தனக்கு பெரிய புகழ் கிடைக்கணும், பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்க இல்லையா? இன்ஃப்ளூயன்சரா? அந்த இன்ஃப்ளூயன்சர் என்னது? புகழை தேடி தான் அவங்க பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சோசியல் மீடியாலையும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பேரம்பேத்தி எடுத்ததுங்க கூட என்ன பண்ணுறாங்க?
அரைகுறை ஆடையில முகம் சுளிக்கும் வண்ணமா ஆடி ஆடி போடுறாங்களே இல்லையா? பார்க்கக்கூடிய கன்றாவி காட்சிகளை பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை. நாம பாட்டு தள்ளி விட்டா தானா வருது. குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குற ஒரு கேடுகட்ட நிலை வந்துருச்சு தானே. அப்ப இதெல்லாம் என்னது? எதுக்காக? புகழுக்காக. புகழுக்காக எவ்வளவு கேவலமான விஷயத்தை கூட செய்யறதுக்கு மனிதன் தயாராகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவங்கள தயார்படுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு மறைமுக சூழ்ச்சி. அது மனிதர்களுக்கு பெரும்பாலானவருக்கு விளங்குறது இல்லை. ஆனா இந்த மனிதன் இதுல ஈஸியா அகப்படக்கூடியவனா இருக்கிறான். மனிதனுடைய அந்த மனம் இதுல ஈஸியா சிக்கிரும். எதுல? புகழ்ங்கிற அந்த போதையில. அப்ப இந்த புகழை தேடி என்ன பண்றான்? தான் பெரிய அறிவாளின்னு காட்டிக்கணும்னு சிலர் என்ன பண்ணுவாங்க? அந்த அறிவுபூர்வமான விஷயங்களை ஈடுபட்டு அதுவும் புகழுக்காகத்தான் இருக்கும். சிலர் கல்வி விஷயத்திலையும், சிலர் தன்னுடைய திறமையை ஸ்கில் அப்படிங்கிறது அந்த இதை வந்து தன்னுடைய திறமையை காமிச்சு அதன் மூலமா பேரும் புகழும் வாங்கணும் அப்படின்ட்டு அதுல சில பேர் ஓயாமல் உழைச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் சில நான் சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி என்ன சொல்றது, அரைகுறை ஆடையோடையும் முகம் சுளிக்கக்கூடிய வகையில ஆபாசமான பேச்சுக்களை கொண்டும் என்ன ஆகிறாங்க? பேருக்காகவும் புகழுக்காகவும் கணவனும் மனைவியும் சேர்ந்து ரீல்ஸ் போடுறாங்க. என்னன்னு அது என் வாயில சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு இதா அது. வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு வளரும், நீ நிறைய சாப்பிட்ருக்கியா? அப்ப முருங்காய் சாப்பிடணும், முருங்காய் சாப்பிட்டு மட்டும் கிளிக்கவா போறேங்கிற மாதிரி பேசுறாங்க. என்னன்னு புரியாமையா இருக்கு எல்லாருக்கும். இதெல்லாம் ஒரு கணவன் மனைவி பேசி வெட்ட வெளியில பேசிக்கூடிய விஷயமா? இதெல்லாம் சகஜம்தாங்க அப்படிங்களா? கணவன் மனைவிக்கு நடக்கக்கூடிய இடையில நடக்கக்கூடிய அந்த தாம்பத்தியம், அது இல்லறம்னு தமிழ்ல சொல்லப்படுது. ஏன்னா அது ஒரு அறம். இஸ்லாத்துல அது ஒரு இறை வணக்கம். ஆனா அது இன்னைக்கு கன்றாவி ஆக்கி வச்சிருக்காங்க. எல்லாரும் சகஜமான ஒன்று தான், எல்லாருக்கும் நடக்கக்கூடிய, எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒன்று தானே. இதில் என்னத்த போய் அந்த இது இருக்கு அந்தரங்கம் அப்படின்ட்டு. அப்போ எல்லாரும் நடக்கக்கூடிய ஒன்று தான், எல்லாரும் ஈஸியாக எல்லாரும் தினசரி மலம் கழிக்கக்கூடியது தான். அதுக்குன்னு எல்லாரும் பார்க்குற மாதிரி உட்காந்து மலம் கழிப்பீங்களா? ரோட்டில் ஒரு மனிதனும் ஆண் வந்து சர்வசாதாரணம் ஒன்று சிறுநீர் கழிச்சாவே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோமா இல்லையா? இதே ஆண் வந்து மேலாடை இல்லாமல் வந்து அரை நிர்வாணம்னு சொல்கிறோம்ல, அதே பெண் மேலாடையில் எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சாலும் அது என்ன சொல்கிறோம்? ஃபேஷன்னு சொல்லிட்டு பெண்களே உங்களை இந்த ஆண் சமூகம் ஏமாத்துது. அது உங்களுக்கு புரியல. அதை சொன்னா பூமர்னு வேற சொல்லிடுவீங்க. என்ன கருமத்தை வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஆனா செய்யறது தவறுங்கிறது என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயம் நல்லா இருக்கும். உங்களுடைய மகன், உங்களுடைய மருமகன், உங்களுடைய மருமகள், உங்களுடைய பேரன் பேத்தி நீங்க பேசக்கூடிய அந்த தவறான ஒரு பேச்சுக்களையோ, கணவன் மனைவி செய்யக்கூடிய அந்தரங்க விஷயங்களை சர்வசாதாரணமா சமூக வலைதளத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களையோ அந்த காட்சிகளையோ பார்த்தா உங்களுக்கு பார்ப்பாங்கிற அந்த உணர்வே இல்லை தானே. இன்னைக்கு நீங்கள் வாலிபத்தில் போட்டுடுறீங்க, நாளைக்கு கல்யாணமே உங்கள் பிள்ளையோ பையனோ வருது. அது பார்க்கும்போது எவ்வளோ அருவருப்பாக இருக்கும், எவ்வளோ இதாக இருக்கும். அது மன கஷ்டமே உங்களுக்கு தெரியல. அப்போது அதை பற்றி கவலையே இல்லை. இன்னும் சிலர் தாயும் மகளும் சேர்ந்தே கூட போடுறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. மொத்தத்தில் சமூகம் ஒரு பக்கம் நாசமாக போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த வகையில் இப்படி கேடுகட்டத்தனமான காரியங்களாக செஞ்சு புகழுக்காக அலையக்கூடிய கூட்டமும் இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ புகழை தேடி மனுஷன் என்ன பண்ணுறான்? அலையிறான். சிலர் பதவிக்காக பதவியை தேடி அலைவாங்க. எல்லாருமே பொருளை தேடி அலைவான். பொருள் எது? செல்வம், பணம். இந்த பணத்துக்காக என்ன பண்ணுவான்? ஒருத்தன் உழைச்சி பணத்தை தேடுறதுக்கு அதிகமாக உழைப்பான். இன்னும் சிலர் தொழில் செய்வாங்க, இன்னும் சிலர் வியாபாரம் செய்வாங்க. இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பொருளை தேடியும் மனிதன் அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். சிலர் இந்த பொருளை தவறான வழியில் தேடுறேங்கிற பேரில் இன்னும் தப்பான விஷயங்கள்லாம் செஞ்சு என்ன பண்ணுவாங்க? சமூகத்துக்கு தலைவலியாகவும் தொல்லையாகவும் சமூக விரோதோலை ஆகிறதோடு இல்லாமல் அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து சமூகத்துக்கும் தலைவலி ஆயிடுவாங்க. காரணம் இந்த பொருள் ஆசை. அப்போ இந்த பொருளை தேடி அலையிறான். இப்படி மாற்றி மாற்றி அன்பை தேடி அலையிறான், இன்பத்தை தேடி அலையிறான், புகழை தேடி அலையிறான், பதவியை தேடி அலையிறான், பொருளை தேடி அலையிறான். இதெல்லாம் தேடி முடிச்சு 50-55 வயசு ஆனதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் கடைசியாக நிம்மதியை தேடி அலைவான். கடைசியாக நிம்மதி எங்கே இருக்குன்னு தேடி அலைவான். அந்த நிம்மதியை தேடி மிச்சம் இருக்க அந்த சொற்ப காலத்தில் தேடி தேடி அலைஞ்சு கடைசி வரைக்கும் அந்த நிம்மதியை அவனுக்கு கிடைக்காம நிம்மதி இல்லாமல் செத்தும் போயிடுவான். மரணத்தையும் அடைஞ்சிருவான். கடைசி வரைக்கும் அவனுக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடுவான். அப்போ பிறந்ததுலேருந்து அவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து, விவரம் தெரிஞ்ச நாள்னு சொல்ல முடியும், ஏன்னா விவரம் தெரிஞ்சுதான் அவன் இத்தனை கருமத்தை செய்யவே மாட்டானே. விவரம் தெரியாதனால தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். பேச ஆரம்பிச்சு நம்ம நடக்க ஆரம்பித்த நாள்லேருந்து இவன் இது போன்ற விஷயங்கள்லாம் தேடி தேடி கடைசியில் எதுவுமே கிடைக்காம, எது கிடைச்சாலும் என்ன சொல்றது, சொற்ப காலம் அற்ப காலம் தான். என்ன சொல்றது, அதாவது நிரந்தரம் இல்லாமல் தற்காலிகமாக கிடைச்சி தற்காலிகமாக கையை விட்டு ஓடி போயிடும். ஒரு நிழல் எப்படி வந்து கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிருமோ அது போல.
அப்ப இது போல மனிதன் ஏங்கி ஏங்கி தேடி தேடி கடைசி வரைக்கும் எதுவுமே அவனுக்கு நிலையா கிடைக்காம, கடைசியில நிம்மதியை தேடி அந்த நிம்மதியே அவனுக்கு கிடைக்காம ஒரு நாளைக்கு மரணிச்சிருவான். அப்ப நிம்மதி எதுல இருக்குது? ஒவ்வொரு மனிதனுக்கும் நிம்மதி அவன் இறைவனை நினைப்பதிலே இருக்குது. நம்மளை படைச்ச இறைவன் இருக்கான் இல்லையா, ஆண்டவன். நீ ஆண்டவன் சொன்னாலும் சரி, கடவுள்னு சொன்னாலும் சரி, இறைவன் சொன்னாலும் சரி, நீ என்ன பேரை சொல்லி சொன்னாலும் சரி, உன்னை படைத்த ஒருவன் இருக்கிறான்ல, அந்த படைப்பாளன், அந்த இறைவன், அவனை நீ நினைக்கிறது தான் உன்னுடைய உள்ளம் நிம்மதி பெறுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கிறான். அப்ப இந்த நிம்மதின்னு ஒருத்தருக்கு நமக்கு வேணும்னு சொன்னா, நாம இறைவனை தேடி அடையிறதை கொண்டுதான் அடைய முடியும். அப்ப இறைவனை தேடுதல் தான் நிம்மதி இருக்கு. அப்ப என்னங்க இதெல்லாம் தேடுறதுன்னு சொல்லிட்டு கடைசியில் இறைவனை தேட சொல்றீங்களே? ஆமா, இறைவனை தேடணும். எங்க தேடணும்? வெளியே வா. உனக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்றான், நஹ்னு அக்ரபு இலைக்கும் மின் ஹப்லில் வரீத், உங்களுடைய பிடரி நரம்பை விட நான் சமீபமாக இருக்கிறேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். சரியா? இது எல்லா வேதங்களும் இதுதான் சொல்லுது. உனக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான், உனக்குள்ள அவன் இருக்கிறான். அவனை நீ விட்டுட்டு நீ கண்ட கருமத்தை எல்லாம் தேடி அலையிற, கடைசியில நிம்மதி இல்லாம செத்தும் போயிரு. அப்ப உனக்குள்ள இருக்கிற அவனை நீ தேடி உணர்ந்து அறிஞ்சிட்டேன்னு சொன்னா உன் வாழ்க்கை எல்லாமே நிம்மதியா இருக்கும். நீ இதுவரைக்கும் என்னென்னலாம் தேடி தவறான தேடுதல்னு சொன்னோ அது எல்லாம் நீ லேசா தேடவே தேவையில்லை, தானா உன் காலடிக்கு வரும். தானாவே உன்னுடைய காலடிக்கு வரும். ஏன்? அப்பதான் நீ இறைவனை தேடுறதை விட்டு, இறைவனை நெருங்கிறதை விட்டு நீ இந்த விஷயத்துல கவனம் செலுத்துவேங்கிறதுக்காகவே இந்த விஷயமெல்லாம் உனக்கு தேடாமையே தானாகவே கிடைக்கும். உன்னை கெடுக்கிறதுக்காக நீ தேடி போனேன்னா கிடைக்காது. ஆனா இது எதுவுமே தேடாம இறைவனை நீ தேடு, தானா இது உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே நிறைய உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். புகழும் தானா வரும், அன்பும் தேடி தேடி பல இடத்துல இருந்து வரும், இன்பமும் தானா நிறைய கிடைக்கும், பொருளும் கிடைக்கும், எல்லாம் வரும். எதுக்கு? உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக. அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீ ஈடுபட்டு நிம்மதி அடையாம இருக்கணுங்கிறதுக்கோசமே ஷைத்தான் புறத்திருந்தும் இன்னும் மனிதர்கள் புறத்திருந்தும் உனக்கு என்ன ஆகும்? நிறைய சோதனைகள் தொல்லைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப நீ தேடாமையே உனக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும். அப்ப நீ தெளிவா இருந்தேன்னா, நீ இறைவனை தேடக்கூடிய விஷயத்துல மட்டும் நீ ஈடுபட்டு இருந்தனா உன்னுடைய உள்ளமும் நிம்மதியாக இருக்கும். உன்னுடைய இம்மையில் கிடைக்க வேண்டிய உனக்கு அனைத்தும் சகலமும் ஈஸியா கிடைச்சிரும். மறுமை வாழ்க்கையும் உனக்கு வெற்றியானதா ஆயிரும். அப்ப இறைவனை நீ அறியணும் அப்படின்னா முதல்ல நீ ஒன்னு அறியணும். நீ யார்? எல்லாத்தையும் தேடி தேடி அலையிற இல்ல, அது எங்க, இது எங்க, அது என்ன, இது என்னன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க இல்ல. நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ யாருன்னா உடனே உன் பேரோ, உன்னுடைய தொழிலோ, உன்னுடைய குலப்பெருமையோ அது அல்ல நீ. அப்ப உடலும் நீ அல்ல, உன்னுடைய உள்ளம் நீ அல்ல, உன்னுடைய தொழில் நீ அல்ல. அப்ப எதுதான் நீ? நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். புரியுதா? அப்போ ஒன்ன நீ தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுதான் உண்மையான தேடுதல், அறிவுபூர்வமான தேடுதல். நீ ஒன்ன தேடுறது, ஒன்ன நீ தேடி கண்டுபிடிச்சிட்டா அடுத்து அது எங்க கொண்டு போயிடும்? உன்னுடைய இறைவனை தேடக்கூடிய விஷயத்துல உன்னை ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போயிடும். அப்போ உன்னை நீ தேடி கண்டுபிடிச்சு அதன் தொடர்ச்சியாக உன்னுடைய இறைவனை தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு உன் இறைவனையும் கண்டு கொண்டாய் என்றால் உன்னுடைய பிறப்பு வெற்றி அடைந்து விட்டது. உன்னுடைய துன்யாவுடைய வாழ்க்கையும் வெற்றி அடைஞ்சிரும், மறுமையினுடைய வாழ்க்கையும் வெற்றி அடைஞ்சிரும். வாழும்போது நிம்மதியா இருக்கலாம், மரணத்திற்கு பிறகும் நீ நிம்மதியா இருக்கலாம். அப்போ மனிதனுடைய இந்த தவறான தேடுதல்ல விட்டு சரியான தேடுதல்ல ஒவ்வொரு மனிதனும் ஈடுபட்டான்னு சொன்னா அவன் வாழும் காலம் அவனுக்கு பூமியிலேயே சொர்க்கமாக இருக்கும், மறுமையிலும் அவனுக்கு சொர்க்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய குடும்பத்தினரையும் அல்லாஹ்வை அறிந்து அடைந்து அவனை நேசனாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.